ஹாவ் அ குட் டே டு யூ ஆல். ஆங்கிலத்தை நாங்கள் எப்படி இலகுவாக நாங்கள் கேட்குறதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் வந்து பார்த்தோம்னா பி ஃபார்ம். உதாரணமாக பி ஃபார்ம்ன்ட்டு சொல்கிறது நாங்கள் பியும் ஒரு வினை சொல்லலாம். அதாவது நிறைய ஆங்கிலத்தில் நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. அதில் ஒரு வேர்ப் பி. இந்த பிக்கு மட்டும் புரியுமா நாங்கள் சில வகைகள் இருக்குது. இந்த பியில் இருந்தால் ஆமிஸா, வாஸ்வ, வில் பி, ஷால் பி அப்படியான வினைச்சொற்கள் நான் கொண்டு வரோம். அதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் பியில் ஸ்டார்ட் பண்ணுற வசனங்களை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். நாம் இப்போ முதலாவதை பார்க்கலாம். பி பேஷண்ட். பி பேஷண்ட் அதாவது பொறுமையாக இருங்களேன். இதே பேஷண்ட் தான் நாங்கள் நோயாளிக்கும் பாவிப்போம். ரைட், இதே பேஷண்ட் தான் நாங்கள் நோயாளிக்கும் பாவிப்போம். ஆனால் நான் இங்கே பொறுமையாகன்ற அர்த்தம் இதுக்கு உள்ளது. பி பேஷண்ட். அடுத்த செகண்ட் பி பெர்சிஸ்டன்ட். உறுதியாக இருங்க. பி பெர்சிஸ்டன்ட். தேர்ட் ஒன் பி பெர்சிஸ்டன்ட் இன் யோர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் உறுதியாக இருங்க. பி பெர்சிஸ்டன்ட் இன் யோர் லைஃப். அடுத்தது பி பெர்சிஸ்டன்ட் இன் யோர் ப்ரோக்ரஸ். உங்களோட முன்னேற்றத்தில் உறுதியாக இருங்க. பி பெர்சிஸ்டன்ட் இன் யோர் ப்ரோக்ரஸ். அடுத்தது பி கேர்ஃபுல் வைல் வாக்கிங் அலோன். பி கேர்ஃபுல் வைல் வாக்கிங் அலோன். தனியாக நடக்கும்போது கவனமாக இருங்கள். இந்த வைல் என்று சொல்கிறது போது என்று சொல்லுவோம். இந்த வைலு பக்கத்தில் நாங்கள் ஒரு வேர்ப் பாவிக்கும்போது நாங்கள் ஐஎன்ஜியில் நாங்கள் அதை பாவிக்க வேணும். அடுத்த சிக்ஸ்த் பி சீட்டட். அமருங்கள், உட்காருங்கள். பி சீட்டட். இப்போ இந்த நான் சொன்னேன் பியிலேருந்து நான் ஆமிஸால் பிரிஞ்சு வருதுண்டா, அது மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ இந்த பியிலேருந்து நான் ஆமிஸால் பிரியுதுண்டா, இப்போ வந்து ஹீ இஸ் சீட்டட் தேர். அந்த வசனம் நான் இதில் குறிப்பிடையில். இப்போ ஹீ இஸ் சீட்டட் தேர், அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பியிலேருந்து அந்த இஸ் வந்து பிரிஞ்சு ஹீ இஸ் பியோட நிற்கிறது அனைத்தும் ஆமிஸாரோட நிற்கும். அப்படியே ஹீ இஸ் சீட்டட் தேர் அப்படியான வசனங்கள் அது மேற்கொண்டு நாங்கள் விரிவாக அடுத்த இதில் பார்க்கலாம். பி சீட்டட் ஹியர். இங்கே உட்காருங்கள். பி சீட்டட் ஹியர். பி ஆனஸ்ட். நேர்மையாக இருங்கள். பி ஆனஸ்ட். அதில் ஓக்கு தான் நாங்கள் சவுண்ட் எடுக்கணும். ஓ ஆனஸ்ட். பி லோயல். விசுவாசமாக இருங்கள். பி லோயல். விசுவாசமாக இருங்கள். 10 பி கைண்ட் ஹார்ட்டட். இரக்கமாக இருங்கள். பி கைண்ட் ஹார்ட்டட். இதுக்கு இப்படி நாங்கள் பிக்கு நாங்கள் இன்னும் நிறைய வசனங்கள் உள்ளது. அதை நீங்கள் உருவாக்கியும் பார்க்கலாம். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்ததை நாங்கள் பார்த்தோம்னா டூ நாட். டூ நாட்டை என்னென்று பாய்ப்போம்? எதிர்மறைக்கு பாய்ப்போம். அந்த டூ நாட்டை நாங்கள் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அப்படி சொல்லுவோம். டோன்ட். டோன்ட் பி நிக்காட். டோன்ட் பி நிக்காட். கஞ்சனாக இருக்காங்க. சிலாக்கள் காசில் வலிக்க கஞ்சல்தனமாக இருப்பினோம். என்ன கஞ்சனாக இருக்காங்க. டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் எனி ஒன். யாரையும் கண்டு பொறாமப்படாதீர்கள். டோன்ட் பி ஜெலஸ் ஆஃப் எனி ஒன். தேர்ட் டோன்ட் பி ஸ்டபர்ன். பிடிவாதமாக இருக்காதீர்கள். டோன்ட் பி ஸ்டபர்ன். இதைத்தான் நாங்கள் ஆமிஸாரோட ஒன்று போகிறோம். யூ ஆர் வெரி ஸ்டபர்ன். நீங்கள் சரியான பிடிவாதம். யூ ஆர் வெரி ஸ்டபர்ன். அப்போ டோன்ட் பி ஐடில். சோம்பரியாக இருக்காதீர்கள். டோன்ட் பி ஐடில். இந்த ஐடில் என்று சொல் வந்து இப்போ வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா இருப்பினம் அப்படியானாக்களும் நாங்கள் ஐடில் என்று சொல்லலாம். டோன்ட் பி எ ட்ரபிள் மேக்கர். டோன்ட் பி எ ட்ரபிள் மேக்கர். அதாவது தொந்தரவு செய்பவராக இருக்காதீர்கள். எப்படி என்றால் ட்ரபிள் மேக்கர்ன்ற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறவராக இருப்பேன். ஒரு ஆளுடைய கதையாங்கால சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறவராக இருப்பார். ட்ரபிள் மேக்கர். இப்போ ஹீஸ் அ ட்ரபிள் மேக்கர். அவர் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற ஒரு ஆள். நாங்கள் அடுத்தது டூ என்ற இதோட நாங்கள் ஒரு வேர்ப்பை பாவிச்சு 2 வசனம் பார்ப்போம். டோன்ட் பி நிகாட் ஓ ஸ்டிஞ்சி டு ஸ்பெண்ட் மணி. காசு செலவழிப்பதற்கு கஞ்சத்தனமாக இருக்காதீர்கள். அதாவது கஞ்சனாக இருக்காதீர்கள். த டு ஸ்பெண்டண்டா செலவழிப்பதற்கு அல்ல செலவழிக்க. நாங்கள் வேறு வினைச்சொற்களை அப்படி சேர்த்து பார்க்கலாம். நீங்கள் டு கோண்டா போவதற்கு அல்ல போக. அப்படி 7வது பார்ப்போம். டோன்ட் பி லேசி டு ஸ்டடி. படிக்கிறதுக்கு சோம்பரியாக இருக்காதீர்கள். டோன்ட் பி லேசி டு ஸ்டடி. படிக்கிறதுக்கு சோம்பரியாக இருக்காதீர்கள். இப்படியான வசனங்கள் அடுத்த வீடியோக்களை நாங்கள் பார்க்க போகிறது ஆமிஸாரிலிருந்து எப்படியான வசனங்கள் இந்த பியிலேருந்து வர்ற ஆமிஸாரை வச்சு நாங்கள் சில டிஃப்ரெண்டான ஐஎல்ஸுக்கு உதவியான வசனங்களும் சில ஆக்கள் வந்து A1 B1 எடுக்கிற எக்ஸாம் ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் அவைகளுக்கு இப்படியான வசனங்கள் பார்த்தோம்னா நாங்களாக
வசனங்களோ அல்லது வசனங்கள் உருவாக்கி கட்டுரைகளை உருவாக்க முடியும். நன்றி.